அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்னல் என்ட்ரீஸ். ஜர்னல் என்ட்ரீஸ் அதாவது இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே புக்ஸ். அதாவது தினசரி நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் எழுதக்கூடிய ஒரு என்ட்ரி புக்கு தாங்க டே புக், ஜர்னல் புக். இந்த ஜர்னல் புக்கு பார்த்தீங்கன்னா, டே பை டே டிரான்சாக்ஷன் வித்தவுட் எனி சேஞ்சஸ். அதாவது எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் அடுத்தடுத்த சீரியல் நம்பர் பிரகாரம், அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போது இன்றைக்கி ஜனவரி 1னா நாளைக்கு ஜனவரி 2, ஜனவரி 3 இந்தமாரி சீக்வன்ஸில் தான் வரணுமே தவிர, இன்றைக்கி ஜனவரி 1 எழுதிட்டு நாளைக்கு வந்து ஜனவரி 10, அடுத்த நாள் வந்து ஜனவரி 3 இந்தமாரி டே ஆர்டரில் நம்ம மாற்றி எழுதக்கூடாது. அப்படி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஜர்னல் புக்கு வந்து வேலிடு கிடையாதுங்க. சரி, ஓகே. இப்போ ஜர்னல்னு சொல்கிறியா, இந்த ஜர்னலை வந்து நம்ம என்ன தான் பண்ணணும், அதை எப்படி ஈஸியாக பார்க்கலாம், இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜர்னல் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சில அக்கௌண்டிங் நாலேஜ் வேணுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரியான அக்கௌண்ட் இருக்குது, அது என்ன பண்ணணும், எல்லாமே தெரியணும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அக்கௌண்டிங்கோட டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட தன்மைகள் என்னன்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பெர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட். பெர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு ஆளை சார்ந்து இல்லைன்னா ஒரு ஆளோட நிறுவனத்தை சார்ந்து அல்லது ஒரு ஆளை குறிக்கிற விதமாக இருக்கக்கூடியதாங்க ஒரு பெர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்னா அதுக்கு ஆப்போசிட், எந்த ஒரு ஆளையுமே மென்ஷன் பண்ணாது. அதில் வந்து சொத்துக்கள், லைபிலிட்டிஸ்கள் இந்தமாரி நிறைய இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த பெர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸ், மூணாவது ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சனல் அக்கௌண்ட்ஸ். இந்த நேச்சுரல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்மளோட பேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு குமார், கீதா, மணி இந்தமாரிலாம் வருது இல்லையா, இந்தமாரி ஆட்களை வந்து அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்றது பெர்சனல் அக்கௌண்ட், அதாவது நேச்சுரல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸ். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸ். இதில் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, அப்புறம் பேங்க்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கௌண்ட்ஸில் வருங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது அது என்னதை குறிக்குது அப்படின்னா, ஒரு வங்கியோட பெயரை தாங்க குறிக்குது, ஆனால் வங்கி கணக்கை குறிக்கலை. அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட நிறுவனத்தை குறிக்குது இல்லையா, அதை தாங்க ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சனல் அக்கௌண்ட். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனையோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸையோ மென்ஷன் பண்ணக்கூடிய விதமாக அமையுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்ட் டியூ டு லேண்ட்லார்ட், அதாவது நில சொந்தக்காரர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு கொடுக்கக்கூடிய வாடகை, அல்லது சேலரிஸ் டு த எம்ப்ளாயீஸ், தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணது இல்லைங்களா அது. அப்புறம் இவரோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு குமார்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய, அதாவது அவருக்காக ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸை தான் என்ன சொல்கிறேன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சனல் அக்கௌண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறோங்க. ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். இந்த ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதையும் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ், இன்னொன்று இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். என்னதையா இது டேஞ்சிபிள் அசெட்டுன்னு கேட்குறீங்க அப்படின்னா, வேறு எதுவும் இல்லைங்க. டேஞ்சிபிள் அப்படின்னா நம்மளால் தொட முடியும், நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் உணர முடியும், நம்மளால் அளவிட முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவும் முடியும், நம்ம தொடவும் முடியும், அப்புறம் நம்ம அதை வந்து அளவிட முடியும். இந்தமாரி இருக்கிறது டேஞ்சிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது இன்டேஞ்சிபிள் அசெட்.
இன்டான்ஜிபிள் அசெட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் அதை வந்து அளவிட முடியும். அதாவது மணியோட டேர்ம்ஸில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைட்ஸ், குட்வில், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டான்ஜிபிள் அசெட்ஸுங்க. சரி, அப்போ மூணாவதாக ஒன்று சொன்னோமே, நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸையோ அல்லது ஒரு லாஸ் அல்லது ஒரு இன்கம் அல்லது கெயின், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும்போது அது வந்து பேர் மென்ஷன் பண்ணி வருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெய்டு சேலரி, பெய்டு கமிஷன், ரிசீவ்டு டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஒரு பேரை மென்ஷன் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்பென்ஸு அல்லது இன்கம், இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ். இதுக்கு 3 விதமான கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அது என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி பெர்சனல் அக்கௌண்ட்டுன்னு வந்தால் அதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும், 2வது ரியல் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது என்ன ரூல்ஸு, 3வது நாமினல் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெர்சனல் அக்கௌண்ட். இந்த பெர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெபிட் தி ரிசீவர். நமக்கு பே பண்ணும்போதோ இல்லை நம்ம ரிசீவ் பண்ணும்போதோ யார் அந்த டிரான்சாக்ஷனில் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா கிரெடிட் த கிவர். நம்ம கொடுத்தாலோ இல்லைன்னா நமக்கு யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் அந்த இடத்துல கொடுக்குறாங்கங்கிறவங்கள மென்ஷன் பண்ணக்கூடியதாங்க இந்த கிவர். அடுத்தது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வாஸ் கம்ஸ் இன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள், எக்ஸாம்பிளுக்கு லேண்டாக இருக்கட்டும் இல்லை கேஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொத்துக்களோ ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டிஸோ இதை தாங்க மென்ஷன் பண்ணுது. இப்போது டெபிட் வாஸ் கம்ஸின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெபிட் வாஸ் கம்ஸின் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள் உள்ளே வரும்போது அதை வந்து டெபிட் பண்ணணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பணம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு பணம் உள்ளே வரும், அப்போது கேஷுங்கிறத நம்ம டெபிட் பண்ணுவோம். இப்போ கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட். இப்போ கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட்னா இப்போ என்னவா இருக்கும், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டோ ஏதாச்சும் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகுங்க. அதாவது சொத்தோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். அப்போது குறையிற பட்சத்தில் அதை வந்து கிரெடிட் பண்ணுவோம். 3வது நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இப்போது எல்லா எக்ஸ்பென்ஸையும் லாஸஸையும் என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணுவோம். அனைத்து இன்கம், அதாவது ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸையும் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். என்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பே பண்ணுறது, பெய்டுன்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அதாவது பெய்டு சேலரி, பெய்டு வேஜஸ், பெய்டு ரெண்ட்டு, இந்தமாரி பெய்டுன்னு சொல்லி கொடுத்தா அது எக்ஸ்பென்சஸ். அப்போது லாஸஸ்னால் என்னங்கிறீங்களா? அப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிராஸ் லாஸ், நெட் லாஸ், இந்தமாரி நம்மளால் லாஸ் ஆகிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இழந்துட்டோம், நம்மளால் மீட்க முடியாதது, இந்தமாரி சொல்கிறது எல்லாமே லாஸஸ். கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின்ஸ். இன்கம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், சேலரி வாங்குவோம், அதேமாரி வாடகை வாங்குவோம், அதேமாரி ரிசீவ்டு இந்தமாரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா அது வந்து இன்கம்ங்க. கெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய, அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, இந்தமாரி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கெயின், அதாவது ஆதாயம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு ரூல்ஸு சொல்லியிருந்தேன். இப்போ மொத்தமாக ஒரு ரூல்ஸு சொல்லிடுறேன். அதாவது பெர்சனல் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் வாஸ் கம்ஸ் இன், கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அடுத்தது நம்ம ஜேர்னலோட ஃபார்மேட் பார்க்க போகிறோம். ஜேர்னலோட ஃபார்மேட்டு வெரி ஈஸி தாங்க. 5 காலம் தான் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டு, 2வது பர்டிகுலர்ஸ், 3வது எல்எஃப், 4வது டெபிட்டு, 5வது கிரெடிட்டுங்க. இந்த டேட்டுங்கிற காலத்தில் நம்ம வந்து அந்த அக்கௌண்டிங் இயரு, அப்புறம் அதோட மந்த்து, அப்புறம் அந்த நாள் டேட்டு, இது எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்.
நான் முதலே சொன்ன மாரி உங்களுக்கு வந்து அந்த அக்கவுண்டிங் டேட் வந்து சீக்வன்ஸாக வரணும். மாறி மாறி வரக்கூடாது. 2வது இந்த பர்ட்டிகுலரில் தாங்க நம்மளோட டிரான்சாக்ஷனோட நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த ரியல் அக்கௌண்ட்டு, பெர்சனல் அக்கௌண்ட்டு அதோட ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறது இந்த பர்ட்டிகுலர்ஸ் காலமில் தான். இதில் தான் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறத டெபிட்டு, கிரெடிட்டுன்னு போட்டு எழுத போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஃபோலியோ, அதை ஷார்ட்டாக எல்எஃப்னு சொல்லுவாங்க. இந்த லெட்ஜர் ஃபோலியோ காலம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி மேக் பண்ணிவிட்டு அதை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் போஸ்டிங் போடுவீங்க. அப்போ போஸ்டிங் போடும்போது அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் அது எத்தனாவது பேஜுங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த எல்எஃப், லெட்ஜர் ஃபோலியோ காலம். அடுத்தது டெபிட்னா, டெபிட்டில் என்ன பேட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக வரக்கூடிய அமௌண்ட்டு தாங்க இந்த டெபிட். அதோட ருப்பீஸை எழுதணும். அதுக்கடுத்து கிரெடிட்டில் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக கிரெடிட் காலத்தில் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணுங்க. அவ்வளோதான் ஃபார்மெட்டு. அதுக்கடுத்தது இந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 1வது ஸ்டெப் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணணும். என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. 2வது அதை வந்து நேச்சர் பண்ணணும். அதாவது நேச்சர் வைஸில் கேட்டகரி பண்ணணும். ஒன்று வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டில் வந்திருக்கா, இல்லை ரியல் அக்கௌண்ட்டில் வந்திருக்கா, இல்லைன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வந்திருக்கான்னு பார்க்கணும். 3வது அதுக்கு என்ன ரூல்ஸுங்கிறத பார்க்கணும். அது டெபிட்டில் என்ன எழுதணும், இல்லை கிரெடிட்டில் என்ன எழுதணும்னு பார்க்கணும். இன்றைக்கி இது வரைக்கும் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் இந்த லெட்ஜரை வந்து எப்படி போஸ்டிங் போடலாம், அதாவது லெட்ஜரை எப்படி என்ட்ரி பண்ணணும், அப்புறம் லெட்ஜரை வந்து ஜேர்னலுக்கு எப்படி போஸ்டிங் போடுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். மிக்க நன்றிங்க. வணக்கம்.